சங்கர் சார் பார்ப்பாரான்னு தெரில. சரி, ஓகே, நம்மளுக்கு தோன்றதை சொல்லுவோம். பார்த்தா பார்க்குறாரு, கேர் எடுத்தா கேர் எடுக்கிறாரு. இல்லை சங்கர் சார், அதாவது கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 வருஷம் 70-80 வருஷமாக வந்து ஹாலிவுட்டில் உலகத்தை காப்பாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரே காப்பாற்றல, நிறைய பேர் காப்பாற்றுறாங்க, நிறைய கான்செப்டில் காப்பாற்றுறாங்க, நிறைய கேரக்டரில் காப்பாற்றுறாங்க. அனிமேஷனில் காப்பாற்றுறானுங்க, கிங்காங்கை வச்சு காப்பாற்றுறானுங்க, காட்ஜிலா வச்சு காப்பாற்றுறானுங்க, ஏதோ பண்ணுறானுங்க. ஒரே கான்செப்டை எத்தனை ஹீரோவை வச்சு நீங்கள் செய்வீங்க? எனக்கு புரியல. என்ன தான் பிரச்சனை? ஓஎல் தான், ஓஎல் 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 ஓஎல், கரப்ஷன் 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 கரப்ஷன். ஓகே தான், கொஞ்சமாவது மாற்றுங்க சார். எல்லாம் இதுவாக பாகுபலியே திரும்ப வந்தாலும் பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை சார். கேஜிஎஃப் 3 வந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. கேஜிஎஃப் 3 வந்தால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. பிரபாஸ் படம்லாம் இதுக்கப்புறம்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி தான் இருக்கும். தலைவரெல்லாம் கஷ்டமும் கஷ்டம். அதனால் வேல்பாரி வால்பாரின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க. ரொம்ப கிளவராக இருக்காங்க இப்போல்லாம். அந்த வேல்பாரியில் போய்ட்டு நீங்கள் 10 கோடியில் ஒரு பாட்டெல்லாம் வச்சா வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் தெளிவாக முடிவெடுங்க. ட்ரெண்டிங்க்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் மாதிரி தான் படத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அப்போவே எல்லாம் உஷாராயிட்டாங்க. பேசும்போதும் பார்த்து பேசுங்க. ரீல்ஸ் எப்படி இருக்கும்? ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். கேம் சேஞ்சர் எப்படி இருந்துன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் பார்த்து சார். ஜென்டில்மேன் இந்தியன் ஓகே, அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் கஷ்டம்தான் சார். எந்திரன் ஓகே. ஏன் இதில் சொல்கிறேன் நான், இதுதான் நடக்குது அப்படின்னும்போது நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எனக்கு தோணுச்சு, சொல்லணும்னு தோணுது, அவ்வளோதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துங்க. இது ரொம்ப கிளவராக இருக்கிறாங்க சார். 500 கொடுத்து 600 கொடுத்து போகிறாங்க மூவிக்கு. அங்கே போயிட்டு நம்ம ப்ளூ சொல்கிற மாதிரி இப்போல்லாம், முன்னெல்லாம் யாரும் அதை ரிவ்யூவெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல. இப்போல்லாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. என்ன போய் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே பாருமா, எதுக்குமா செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் எடுத்ததையே திரும்ப எடுத்து அதே சீனை இன்னொருத்தரை வச்சு எடுத்துறது, இதெல்லாம் முடிஞ்சிச்சு சார். முன்னெல்லாம் அது அப்போ சார். இப்போல்லாம் ரொம்ப இதுவாகிடுச்சு சார். எல்லாம் கைக்குள்ளே வந்துடுச்சுன்ற மாதிரி அப்படி அப்படியே மாறிடுச்சு. பார்த்துங்க, பார்த்து எடுங்க சார். அடுத்த படத்தையாவது ஏதாவது எடுங்க. வேல்பாரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் தெரியுமான்னு தெரில. அது பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னும் போது கொஞ்சம் பார்த்து எடுங்க. எடுத்திங்கன்னா என்ன உலகத்தில் இருக்க எல்லா ஸ்டார் காஸ்ட்டும் போட்டாலும் நம்ம கதை எல்லாருக்கும் புரியணும்ல. அதனால் பார்த்துங்க. உலகத்தை காப்பாற்றுறதா, ஹீரோயினை காப்பாற்றுறதா, தமிழ்நாட்டை காப்பாற்றுறதா, இல்லை இந்தியாவை காப்பாற்றுறதா, எதை காப்பாற்றுறது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். மக்களை காப்பாற்றுங்க ஃபஸ்ட்டு.